ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 3:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் படுகிற வேதனைகளையும் துக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ அவர் அதை அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறார். நம் அருமை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஆளோட்டிகளின் நிமித்தம் வேதனைப்பட்டு கூக்குரல் இடுகிற சத்தத்தையும் அவர்கள் துக்கங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் அறிந்திருந்தார். ஆகவே மோசேயை பார்த்து, அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று அன்போடு சொன்னார். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் படுகிற உபத்திரவத்தை அவர் அறிவார். உங்கள் வீட்டிலே உள்ள உபத்திரவங்களையும் அவர் உணர்கிறார். நீங்கள் கண்ணீரோடே உங்கள் ஆகாரத்தை உண்ணுகிறதை காண்கிறார். உங்களுக்கு விரோதமாய் தவறான குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படுகிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிற நேரம் வந்திருக்கிறது. இஸ்ரவேலரை மோசேயின் மூலமாக நடத்தினவர் இன்றும் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் கர்த்தரை பின்பற்றி மேன்மையான இடத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய தாய் உங்களுடைய உண்மையான நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், எல்லோருமே உங்களை தவறாக எண்ணிக்கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாகவே அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கினவரும் உங்களுக்காக சிலுவையிலே இரத்த கிரயம் செலுத்தினவருமான கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உங்களை உயர்த்தி அருள்வார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற நீங்கள் அநியாயத்தை விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அருள்மிகு பரலோக தந்தையே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளில் கடந்த காலங்களில் எங்களை வழிநடத்திய விதங்களையும் உமது வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசிய தருணங்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் பின்னடைவுகளையும் சிரமங்களையும் மேற்கொண்டு வெற்றி பெற்று விசுவாசத்துடன் மன உறுதியுடனும் மேன்மையடைவதற்கு எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையுமா இருந்து கால்கள் வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சஞ்சலத்தோடும் ஆத்தும வியாகுலத்தோடும் பல தேவைகளுக்காக உங்க சமூகத்தில் காத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றி உயிர்ப்பிக்கவும் ஜெபத்திற்கு பதில்களை தந்தளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, மூட பழக்க வழக்கங்களுக்கும் மந்திரிக வல்லமைகளுக்கும் அடிமைப்பட்டுள்ள மக்கள் ரட்சிக்கப்படவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் அனைவரும் பாவ சாப கட்டுகளுக்கு விலக்கி காக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் பிள்ளைகள் பெற்றோரை முதியவர்களை கனப்படுத்தி படிப்பிலே வேலையிலே தொழிலிலே தேவ ஞானத்தோடு நடந்து கொள்ளவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களிலே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடிய செய்யவும் பெயர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஸ்திரீகளுக்கு சுக பிரசவத்தை தந்தள்ளவும் நெடுங்காலமாய் கர்ப்பத்திங்கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குறைகளை அகற்றி சந்தானம் விருத்தி அடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். அப்பா, போதிய வருமானமின்றி கடன் சுமையில் வருந்துகிற மக்கள் விடுதலை பெறவும் இளைப்பாறுதல் தரும் தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் வாழ்வை அளிக்க நினைக்கும் சத்ருவின் கரத்தில் சிக்காதபடி அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஜீவன் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வட இந்திய மாநிலங்களில் துன்பங்கள் உபத்திரவங்கள் மத்தியில் வைராக்கியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வரும் ஊழியர்களுக்கு ஆரோக்கியம் பாதுகாப்பு தந்தள்ளி ஆத்ம ஆதாய பணியில் தேவ சித்த நிறைவேற்றிட வழிநடத்தில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடலோர கிராம மக்கள் அவர்தம் தொழிலில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமைப்பட்டவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மதவாதிகள், கடனேய்ப்பு செய்கிறவர்கள், தீயர், பொய்யர், மூடப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், விபச்சாரக்காரர், வேசிக்கல்லர் மனம் திரும்பவும் தங்கள் பாவ வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அமைச்சரவைக்காகவும் புதிய பொறுப்புகளை ஏற்றிருக்கும் உயர் அதிகாரிகள், அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், நீதிமன்றங்கள், அனைத்து துறைகளிலும் உள்ள அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் யாவரும் உத்தமமாய் தங்கள் பணிகளை செய்யவும் நேர்மையான ஆட்சி நடைபெறவும் தேவரீர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.